திருவேற்காடு கோலடி பகுதியில் வீடுகளை இடிக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியில் ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்து ஏராளமான வீடுகள் இருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் நோட்டீஸ் வெட்டி கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தனது வீட்டில் ஓட்டிய நோட்டீஸின் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த கார்பெண்டர் ஒரு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வருபவர் சங்கர் கார்பெண்டராக வேலை செய்து வரும் இவர் மனைவி பிள்ளைகளுடன் வசித்து வருவார். இந்த பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி 1600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் நோட்டீஸ் ஒட்டும் பணிகளையும் கணக்கெடுக்கும் பணிகளையும் தொடர்ந்து ஈடுபட்டது. அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த வீடுகளை அளவீடு செய்யும் பணியிலும் நோட்டீஸ் ஒட்டும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவும் இந்த பகுதியில் நோட்டீஸ் ஒட்டிய நிலையில் தனது வீடு பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வந்த சங்கர் திடீரென வீட்டிற்குள் சென்று தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அவரது உடலை இது குறித்து திருவேற்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த சம்பவத்தில் வந்த போலீசார் திருவேற்காடு போலீசார் இறந்து போன சங்கர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது அவரது குடும்பத்தினர் அதிகாரிகள் வீட்டை இடித்து விடுவதாக நோட்டீஸ் ஒட்டியதன் காரணமாகவே தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக புகாரை அளித்தனர். இந்த புகாரின் பேரில் திருவேற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள ஏராளமான குடியிருப்புகளுக்கு நோட்டீஸ் ஒட்டினால் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் அந்த பகுதி மக்களும் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து இது குறித்து அதிகாரிகளும் அரசு நிர்வாகமும் தொடர்ந்து இதற்கு மாற்றாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக வீடுகளை இடிப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒட்டிய நோட்டீஸால் தனது வீடு பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் கார்பெண்டர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.